இந்த கடல் நம்ம உயிர். இந்த மீனவர்கள் நம்ம சகோதரர்கள். கடலில் போகும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் உயிரை பணயம் வைத்து வேலை செய்கிறார்கள். ஒரு அவசர நிலை வந்தால், ஒரு மாரடைப்பு வந்தால், ஒரு விபத்து நடந்தால், அந்த ஒரு நிமிடம்தான் உயிரை தீர்மானிக்கும். அந்த ஒரு நிமிடத்தில் உதவி கிடைக்கணும். நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் நெய்தல் படை அமைக்கப்படும். இதனால் மீனவர்களின் வாழ்க்கை காப்பாற்றப்படும். கடலில் வேலை செய்யும் ஒவ்வொரு மீனவருக்கும் உயிர் பாதுகாப்பு கிடைக்கணும். அது ஒரு சலுகை அல்ல, அது அவர்களின் உரிமை. நாம் தமிழர் அரசு வந்தால் மீனவர்களின் உயிர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். உயிரை காப்பதற்கான இந்த மாற்றத்திற்கு உங்கள் ஒரு வாக்கு தேவை. விவசாயி சின்னத்தில் வாக்களியுங்கள். நாம் தமிழர் வெற்றி பெறட்டும். இந்த வெயிலில் தாகத்துடன் நடக்கிற இந்த மனிதரை பாருங்கள். இந்த மண்ணில் பிறந்த மனிதன் தாகத்துடன் நிற்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது. தண்ணீர் என்பது வியாபாரம் அல்ல, அது உயிர். அது இந்த மண்ணின் உரிமை. ஆனால் இன்று ஒரு கண்ணி தண்ணீர் கேட்டார். ஆனால் காசு இல்லாததால் தண்ணீரும் கிடைக்கவில்லை. ஒரு துளி தண்ணீருக்காக கூட பணம் கேட்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலை மாற வேண்டும். நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் இந்த மண்ணில் யாரும் ஒரு கண்ணி தண்ணீருக்காக தாகத்துடன் நிற்க மாட்டார்கள். அனைவருக்கும் இலவச குடிநீர். அது ஒரு சலுகை அல்ல, அது உங்கள் உரிமை. மாற்றத்திற்காக நாம் தமிழருக்கு வாக்களியுங்கள். தமிழ்நாட்டின் மண்ணில் கோடிக்கணக்கான பனை மரங்கள் நிற்கிறது. ஆனா அந்த மரங்களின் மதிப்பு இன்னும் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. பனை மரம் ஏறுவது தமிழனின் பாரம்பரிய தொழில். இந்த மரம் ஒவ்வொன்றும் ஒரு உயிர் கொடுக்கும் தொழிற்சாலை. இந்த மரத்தின் மேலிருந்து எடுக்கப்படும் பதநீர், இது ஒரு சாதாரண பானம் இல்லை, தமிழரின் இயற்கை செல்வம். இந்த பதநீரை சரியாக சேகரித்தால் இதிலிருந்து நூற்றுக்கணக்கான பொருட்கள் உருவாகும். நம்ம மக்கள் பாரம்பரியமாக இதை கையால் தயாரித்து வந்தார்கள். ஆனா இதை தொழில்நுட்பத்தோடு இணைத்தால் உற்பத்தி பல மடங்கு அதிகரிக்கும். இயந்திரங்களின் உதவியுடன் இந்த பதநீரை காய்ச்சி பனை வெல்லம், பனை சர்க்கரை தயாரிக்க முடியும். பனங்கற்கண்டு, இது இனிப்பு மட்டுமில்லை, இது ஆரோக்கியம். பனை வெல்லத்தை சரியாக தயாரித்து பேக்கிங் செய்து உலக சந்தைக்கு அனுப்பினால் தமிழக விவசாயிக்கு புதிய வருமானம் கிடைக்கும். இந்த நுங்கு, வெயிலில் தமிழனுக்கு இயற்கை தரும் குளிர்ச்சி. இந்த பழத்தின் வெளிப்புற தோலையும் வீணாக்க முடியாது. அதிலிருந்து நார் எடுத்து கயிறு, துடைப்பம் போன்ற பொருட்கள் செய்யலாம். பனை ஒலை தமிழரின் பாரம்பரிய கைவினை. இதிலிருந்து கூடை, விசிறி, பல பயனுள்ள பொருட்கள் உருவாகிறது. இந்த கைவினை தொழில்கள் நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்க்கை தரும். ஒரே ஒரு பனைமரம், ஆனால் அதிலிருந்து 100 பொருட்கள். தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான பனை மரங்களை சரியாக பயன்படுத்தினால் இது ஒரு பெரிய பொருளாதார புரட்சி. உற்பத்தி மட்டும் போதாது, நிர்வாகம், கணக்குகள், உலக சந்தை திட்டங்கள் தேவை. இந்த பொருட்கள் இங்கிருந்து உலக சந்தைக்கு செல்ல தயாராகிறது. தமிழகத்தில் உருவான இந்த பனை பொருட்கள் உலக நாடுகளுக்கு சென்று சேரும். தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பனை மரங்கள் நிற்கிறது. அதை சரியாக பயன்படுத்தினால் வேலை தேடி தமிழன் வெளியூர் போக வேண்டியதில்லை. இந்த பனைமர தொழிலில் படித்தவருக்கும் வேலை இருக்கும், படிக்காதவருக்கும் வேலை இருக்கும். ஒரு பனைமரம் ஒரு குடும்பத்துக்கு வாழ்க்கை தரும். 1 கோடி பனைமரம் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றும். இந்த மாற்றத்தை கொண்டு வர தமிழகத்தின் ஆட்சியில் தமிழர் வர வேண்டும். அதனால் நாம் தமிழருக்கு வாக்களியுங்கள்.